ஹாய்ங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட்னிங் கிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு திடீர்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஞாபகம் வந்துச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்பில் போயிட்டு நான் இது மாதிரி ஒரு க்ரீம் விற்றாங்க. இது என்னன்னு கேட்டது வந்து ஒயிட்னிங் க்ரீம் அப்படின்னாங்க. நானும் கொஞ்சம் டஸ்கி டோனில் இருந்தனால ஒரு ஆர்வக்குளர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதில் வந்து எந்த கம்பெனி, யார் தயாரிச்சா, க்ரீம் பேர் என்ன, எக்ஸ்பைரி டேட் எதுவுமே போடல. இந்த மாதிரி பிளைனாக தான் இருந்துச்சு. வாங்கிட்டு வந்து 10 நாள் யூஸ் பண்ண செம்ம ரிசல்ட்டாக இருந்துச்சு. நமக்கு தான் ஆசைங்க ஆச்சு, திருப்பி போட ஆரம்பிச்சிட்டாச்சு. ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்ல இருக்க மேல் லேயர் வந்து பீல் ஆகி உள்ள இருக்க நரம்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, ஏன் நான் சொல்றேன்னா, இதுல வந்து எந்த பேர் போடல, எந்த கம்பெனிக்காரங்களுக்கு எதுவுமே போடல. இந்த மாதிரி க்ரீமை நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் நீங்க விட்டுருங்க. இன்னைக்கு உங்களுக்கு அந்த பொருள் ரிசல்ட்டா இருந்தாலும் அடுத்து கொஞ்ச நாள்ல கண்டிப்பா விளைவுகள் இருக்கும். இப்ப நம்ம கிட்டயே வந்து ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து கோஜிக் ஆசிட் அந்த மாதிரி வந்து ஸ்கின் ஒயிட் ஆக்குறதுக்கான இது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுலலாம் வந்து என்ன போடுறாங்கன்னே தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு இருக்கும். பார்த்து கவனமா யூஸ் பண்ணுங்க. ஸ்கின் க்ரீம் மட்டும் சொல்ல, வேற எந்த பொருள்னாலும் லேபிள் இல்லாத வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கின்னு, ஹேரு ரெண்டுக்குமே அதுதான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விட்டுருங்க.